அண்மை செய்தியை பார்க்கிறோம். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பகுதியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமானத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன வாதம் விவாதம் முன்வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில், அதனுடைய உத்தரவு குறித்து சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது, சென்னை பள்ளிக்கரணை அந்த சதுப்பு நில பகுதியில பன்னடுக்கு தனியார் குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும், அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று கோரிக்கும் தான் வலியுறுத்தி அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் நிர்வாணி பிரசனவ் அப்படிங்கிறவர் தான் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அந்த சதுப்பு நிலம் தொடர்பான வரைபடத்தை தாக்கல் செய்து அந்த வாதங்களை முன்வைத்தார். 1400 குடியிருப்புகள் சதுப்பு நில பகுதியில் கட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது என்று அவர் அந்த வாதத்தை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மனுதாரர் கூறும் ஒட்டுமொத்த பகுதியும் சதுப்பு நிலம் அல்ல என்றும், சம்பந்தப்பட்ட கட்டுமானம் அமையும் பகுதி சதுப்பு நிலத்துக்கு வெளியில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். சதுப்பு நிலங்களை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில அந்த நிலத்தின் சதுப்பு நிலங்களுடைய எல்லையை துல்லியமா தீர்மானிப்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பு தொடர்பான உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தார்கள். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறப்பித்திருப்பதையும் தெரிவித்திருந்தார்கள். எனவே சதுப்பு நிலத்தினுடைய அந்த எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் பணிகள் முடிவடையும் முன் அந்த கட்டுமானங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி அளித்து வந்தால் ஒட்டுமொத்த சதுப்பு நிலமும் அழிந்துவிடும் என்றும் இது மிகவும் தீவிரமான விஷயம் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணை நவம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தமிழக அரசும் மத்திய அரசும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை அந்த தனியார் கட்டுமான குடியிருப்பு பகுதியில் அந்த எந்த ஒரு கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. உத்தரவு தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.